என்ன என்ன பூமாலையே உன்னை மணப்பேன், உடனே மோனை போட்டிருக்கேன், புதுச்சேலை கசங்காமல் அணைப்பேன். புதுச்சேலை கசங்காமல் அணைப்பதெல்லாம் ஒரு அணைப்பா? முதலாக கனவியை முத்தமிட போகிறவன் இப்படியெல்லாம் கணக்கு போட்டால் முத்தத்தில் சாரம் இருக்குமா? உட்காரு தம்பி, உனக்கு அனுபவம் பத்தாது. அந்த நேரத்தில் புடவைக்கு விடுமுறை என்று பொருள், இது கூட தெரியலையா உனக்கு? கலைஞர் சொன்னாரா, வேணாயா, உன்னால அங்க நிக்கவே முடியாது. என்னை தமிழ் ஒருமுறை காப்பாற்றியது அமெரிக்காவில். ரவிவர்மன் எழுதாத கலையோ அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டில் முதலிரவை கற்பனை செய்கிற காதலர்கள் அவன் ஒன்னா சொல்லிட்டு வர்றான், பூமாலையே உன்னை மணப்பேன், புதுச்சேலை கசங்காமல் அணைப்பேன் அப்படின்னு எழுதியிருந்த ஒருத்தர் எழுந்தார், ஒரு இளைஞர். என்ன சார் இது? என்ன என்ன பூமாலையே உன்னை மணப்பேன், உடனே மோனை போட்டிருக்கேன், புதுச்சேலை கசங்காமல் அணைப்பேன். மணப்பேன் அணைப்பேன் இயைபு, பூமாலை புதுச்சேலை மோனை, என்ன தப்புதுல? அவர் சொன்னாரு, புதுச்சேலை கசங்காமல் அணைப்பதெல்லாம் ஒரு அணைப்பா? சேலை கசங்கிடுமே நினைச்சான்னா அவன் காதலனா? அவன் கணவனா? முதலாக கனவியை முத்தமிட போகிறவன் இப்படியெல்லாம் கணக்கு போட்டால் முத்தத்தில் சாரம் இருக்குமா? குறைந்தபட்சம் ஈரம் இருக்குமா? இப்படியெல்லாம் கேட்டார். உட்காரு தம்பி, உனக்கு அனுபவம் பத்தாது. என்ன என்ன எழுதியிருக்கேன்? பூமாலையே உன்னை மணப்பேன், புதுச்சேலை கசங்காமல் நினைப்பேன். அந்த நேரத்தில் புடவைக்கு விடுமுறை என்று பொருள், இது கூட தெரியலையா உனக்கு? சரி சரி, சின்ன பையன், அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்த முறை வரும்போது இந்த பாட்டுக்கு பொருள் நீயே சொல்லுவ. சொல்லி வந்த, உண்மையாகவே நான் அப்படி நினைக்கல. நான் எழுதியது எதுகை மோனைக்காக, இயைபுக்காக, ஒலி இயைபுக்காக சேர்த்து விட்ட விஷயம் இப்படி வந்தது. நண்பர்களே, இப்படியெல்லாம் நூற்றுக்கணக்கான செய்திகள். அவருடைய நகைச்சுவை ஒன்று சொல்லவா? கலைஞர் இவரும் ரொம்ப நண்பர்கள், வாயா போயான்னு பேசிக் கொள்கிறவர்கள். ஒரு முறை தேர்தலில் யார் யார் நிற்கலாம்னு பேச்சு நடக்குது. நான் சைதாப்பேட்டையில் நிற்கிறேன் ஒருத்தர், நான் திருவள்ளிக்கணியில் நிற்கிறேன் ஒருத்தர், நான் ஒரத்தநாடில் நிற்கிறேன் ஒருத்தர், கண்ணதாசன் நான் பாண்டிச்சேரியில் நிற்கிறேன். கலைஞர் சொன்னாரா, வேணாயா, உன்னால அங்க நிக்கவே முடியாது. நல்ல இடம் பார்த்தப்போ, உனக்கு ஏற்ற இடம் தான் நீ பார்க்கிற. இதெல்லாம் நம்முடைய ஆளுமைகள் நமக்கு விட்டு சென்ற நகைச்சுவை துணுக்குகள். நண்பர்களே, இப்படியெல்லாம் நூற்றுக்கணக்கில் அவர்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். பாடலில் விடுகதை போட்டவர் கண்ணதாசன். இதை யாருமே சொல்லி இருக்க மாட்டாங்க. இதை நீங்க பதிவு பண்ணீங்க. என் பேச்சின் நிறைவு பகுதியை நோக்கி என் சொற்பொழிவை நகர்த்தி கொண்டிருக்கிறேன். இன்னும் 7 அல்லது 8 நிமிடங்களில் நான் வணக்கம் சொல்லக்கூடிய நேரம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த பாடலை உங்களுக்கு சொல்லி காட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். விடுகதை போடலாம். ஆழ குழி வெட்டி அதிலே ஓர் முட்டையிட்டு அண்ணாந்து பார்த்தால் 90 முட்டை. சோளக்கதிர் சொல்லலாம், தென்னங்காய் சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். இப்படி நூற்றுக்கணக்கான விடுகதைகள். பாட்டுக்குள் ஒரு மொத்த பாட்டிலும் விடுகதை போட்டார் கண்ணதாசன். அவனுக்கென்ன, தூங்கிவிட்டான், அகப்பட்டவன் நானல்லவா, ஐயிரண்டு மாதத்திலே கையிரண்டில் போட்டு விட்டான். அவனுக்கென்ன, தூங்கிவிட்டான். 2 மாதத்தில் கைகளிலே போட்டு விட்டான்னா, தாய் பெத்து போட்டா, தகப்பன் வாங்கிக்கிட்டான். அவனுக்கு என்ன, தூங்கி விட்டான். இப்போ யார் அவன் என்பது யார்? இதான் விடுகதை. இப்படி எல்லாம் தான் நீங்க பாட்ட கூறு போட்டு பார்க்க வேண்டும், கூராய்வு செய்ய வேண்டும். நீங்கள் நேராய்வு செய்வதற்கு பதிலாக
கூராய்வும் சீராய்வும் செய்கிற போது மொழியின் வளத்தை நீங்கள் முழுக்க உள்வாங்க முடியும். உங்களுக்குள் ஒரு மொழி ராட்சசன் எழுந்து நிற்பான். உங்களுக்குள் ஒரு புதிய தளத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை அது வளர்த்து கொடுக்கும் என்று நம்புகிறேன். அவன் யார்? 2 மாதத்திலே கைகளிலே போட்டு விட்டான். ஆண்டவனா அப்பனா? அவன் யார்? இந்த அவன் சொல்லல. அவனுக்கு என்ன தூங்கி விட்டான்? சரி, அடுத்த சரணத்தில் பார்ப்போம். யானையிடம் நன்றி வைத்தான், காக்கையிடம் உறவு வைத்தான், மான்களுக்கும் மானம் வைத்தான், மனிதனுக்கு என்ன வைத்தான்? இப்ப தெரியுது, இதெல்லாம் அப்பே வச்சிருக்க முடியாது. யானைக்கு நன்றியை, காக்கைக்கு உறவை, மான்களுக்கு மானத்தை ஒரு அப்பன் வச்சிருக்க முடியாது, ஆண்டவன் தான் வச்சிருக்க முடியும். அப்படி என்றால் அவன் என்பவன் அப்பன் அல்ல, ஆண்டவன். கிளியர் ஆயிடுது. சரி, அந்த ஆண்டவன் யார்? பிரம்மனா, சிவனா, விஷ்ணுவா, இயேசுவா, அல்லாவா? அடுத்த சரணத்துக்கு வரணும். நீங்க வானில் உள்ள தேவர்களை வாழ வைக்க விஷம் குடித்தான், ஊரில் உள்ள விஷத்தையெல்லாம் நான் குடிக்க வைத்து விட்டான். பார்க்கடலை அசுரர்களும் தேவர்களும் கடைந்த பொழுது வந்த விஷத்தை முதலில் அறிந்தியவன் சிவபெருமான். அந்த விஷத்தை தடுத்தவள் பார்வதி என்று புராண கதை சொல்லப்படும். சிவனின் கழுத்தில் உள்ள நீல நிறத்திற்கு அவள் விஷத்தை கையால் பிடித்து தடுத்ததிலும், அந்த விஷம் மேலும் ஏறாமலும் கீழும் இறங்காமலும் கழுத்தில் நின்று விட்டதும் தான் காரணம் என்பது இந்துக்களின் நம்பிக்கை, சிவன்களின் நம்பிக்கை. இப்ப சிவன் அவன், அவன்தான் சிவன், சிவன்தான் அவன், சிவபெருமானைத்தான் அவன் என்று ஆரம்பிக்கிறான் கவிஞன். 1, 2, 3 இப்படி விடுகதை போட்ட நினைத்து அவர் எழுதினாரா எனக்கு தெரியாது. எனக்கு இந்த விடுகதையின் விடையை தேடுவதற்கு ரொம்ப நாள் ஆனது. இது விடுகதை என்று புரிந்து கொள்வதற்கே எனக்கு ரொம்ப நாள் ஆனது.